அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மீக சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு மாதமும் அகவல் வழிபாடும் மற்றும் டாக்டர்களுடைய நம்முடைய உடலை பற்றி அறிவுரையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த விதத்திலே இன்று நடைபெறுகின்ற இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் திருவருள் சவாலாக தேவநிலத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸில் போயிடலாம். இன்னைக்கு டாபிக் வந்து இயர், காது. காதில் ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவ் டு ஓப்பன் ஏர் அப்படின்னு என்ன அர்த்தம்? காது வந்து காற்று பட்டால் ஒத்துக்காது, க்ளோஸ் பண்ணிக்கணும், தாங்க முடியாது, குளிரும். யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? திரும்ப இருக்கீங்களா? ஆனால் சிம்டம் யாராவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை. சென்சிட்டிவ். அப்போ வந்து காற்று எங்கே பட்டால் சென்சிட்டிவ்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். தலையாக இருக்கலாம், காது, கை, காது, ஜென்ரல் காதில் இது முக்கியமான ஒரு சிம்டமாக பார்க்கணும். எல்லாமே ரெப்படேஷன் தான். காதில் ஏதோ ஒரு பூச்சி இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும், சம்திங் அலைவ், உள்ளே ஏதோ ஒன்று, அந்த மாதிரி வரலாம். மூக்கை வந்து ப்ளோ பண்ணால் காது அடைச்சிக்கிறது, வலிக்கிறது, ப்ளோயிங் நோஸ் அக்ரவேஷன் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கணும். சில சமயம் காதில் வந்து ஒரு ப்ளோயிங் சென்சேஷன், ஏதோ ஊதுற மாதிரி இருக்கும். யாரும் ஊத மாட்டாங்க. சென்சேஷன் ப்ளோயிங் இன் தி இயர். காதுக்கு பின்னாடி ஒரு போர்டு, கார்ட்போர்டு ஒரு சென்சேஷன் மாதிரி சிலருக்கு இருக்கும். கார்ட்போர்ட் சென்சேஷன். குழந்தைங்களை காமனாக பார்க்கலாம். காதில் விரல் ஓட்டு நோண்டிட்டு இருப்பாங்க. ஆனால் ரெண்டு விஷயம் இருக்கக்கூடாது. காதில் விரல் ஓட்டு நோண்டுறப்போ காதில் அழுக்கு இருக்கக்கூடாது, இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. இது ரெண்டு இருந்துச்சுன்னா அது காமன் சிம்டம், எழுதக்கூடாது. காதில் அழுக்கு இல்லை, காதில் இன்ஃபெக்ஷன் இல்லை, குழந்தை அப்பயும் போரிங் பண்ணுது, காதில் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? பெக்யூலியர் சிம்டம். நம்மளுக்கு வந்து பெக்யூலியர் சிம்டம் தான் நோட் பண்ணணும். இது இச்சிங்னால சொரியறது இல்லை, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் காமனாக சொரியும், அதோட சிம்டம் இல்லை. காதில் வந்து இச்சிங் இருக்காது, ஃபங்கஸ் இருக்காது, இயர் வேக்ஸ் இருக்காது, மிடில் இன்ஃபெக்ஷன் இருக்காது. ஆனாலும் இது சைக்கலாஜிக்கலாக நோஸ் போரிங் மாதிரி காது போரிங். நோஸில் பார்த்தாலும் நோஸ் போரிங். அங்கேயே நோஸில் அழுக்கு இல்லாமல் போர் பண்ணால் தான் அது நோஸ் போரிங். அழுக்கிறது பிக்க ட்ரை பண்ணாங்கன்னா அது வந்து நோஸ் சிம்டம்னு எடுத்துக்கூடும். ஓகே, ஏன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாத இடம் தான் ஒரு சிம்டமே. அதே மாதிரி காதில் வந்து ஏர் போரிங். இது க்ளோஸ் பண்ண முடியுமா? அது இது காமனாக குழந்தைங்கள பார்க்கணும். மூச்சு இழுத்து விட்டா காது வழியாக சுவாசம் வர்ற மாதிரி சில சமயம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீலிங் தான், உண்மையாக காற்று வராது. நம்ம ஓட்டையும் இருந்து இப்படி கனெக்ஷன்லாம் வராது. ஆனால் ஃபீலிங் அப்படி இழுத்து விடும்போது காதுலேருந்து ஏர் வர மாதிரியான ஒரு சென்சேஷன் வரலாம். காதுக்குள்ள பபுள் உடையிற மாதிரியான சென்சேஷன். காமனாக நம்ம பார்க்குறது வந்து காது பிளாக் ஆகிடும், காது குப்பு அடைக்க விடும், வேல்வ் மாதிரி பண்ணோம், ஈஸ்டேஷன் கட்டார்னு சொல்லுவோம். மூக்குக்கும் காதுக்கும் இருக்கிற டியூப் கனெக்ஷனில் இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இல்லை ப்ரெஷர் வேரியேஷன் வந்துச்சுன்னா
இந்த இது வரும் ஈஸ்டேஷன் டியூப் கேட்டான்னு சொல்லுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த பிளாக் சென்சேஷன் விட்டு விட்டு விடுதான்னு பார்த்துக்கணும். ஏரோப்ளேனில் போனால் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா ஆல்டிடியூடில், ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னா இந்த டியூப் வந்து கொலாப்ஸ் ஆகும் காதுக்கும் மூக்குக்கும். ஸோ மிடில் இயருக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உள்ள ப்ரெஷர் பில்ட் ஆகும். அதுதான் பெயின் வர்றது அடைக்கிறது தான். அதுதான் என்ன பண்ணுவோம், அசை போடுவோம். அசை அந்த டியூபுடைய மசில் இழுத்து பிடிச்சா தான் அது வந்து ஓப்பனிங்காக இருக்கும். இல்லாட்டா கொலாப்ஸ் ஆகிடும். கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ரெஷர் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆரம்பிச்சிடும், காது வலி சிவியராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஈஸ்டேஷன் டியூப் இல்லை மூக்குக்கும் காதுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு டியூப் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. கோல்டுனஸ் தொட்டு பார்த்தா காது ஜில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி ஹீட்டாகவும் இருக்கலாம். அடுத்த முக்கியமான சிம்டம் காதிலிருந்து என்ன வருதுன்னா டிஸ்சார்ஜ். காதிலிருந்து தண்ணி வருது, சீடு வருது. அதை பற்றின குவாலிட்டிஸ், திக்னஸ் எப்படி, ஸ்மெல் எதாவது வருதா, அதுக்கப்புறம் வந்து கலர் என்ன கலர் வருது, இதெல்லாம் பார்க்கணும். எப்போ வருது, எந்த டைமில் ஃப்ளோ ஆகுது, இதெல்லாம் பார்த்துக்கணும். பிளட்டியாக வருதா, பிளட்டு கலந்து வருதா, நிறைய வருதா, கம்மியாக வருதா, நீண்ட நாட்களுக்கு வருதா, சில கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா காதில் டிஸ்சார்ஜ் வரும், ட்ராப்ஸ் எதனா போட்டிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை சில் காதில் போயிருப்பீங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கே ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் உடம்புல வேறு பார்ட்ஸில் வேறு ப்ராப்ளம் வரலாம். வயசானவங்களுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வரும். ரீசனான ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு மாதிரி வந்துச்சு. சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏஜிங் ப்ராசஸ்னாலேயும் சில்லுன்னு தண்ணியை குடிப்பார் அவர். ஐஸ் வாட்டர் தான் குடிப்பார். அந்த குழுவில் என்ன ஆகுதுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் சப்ரஸ் ஆகி ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஹோமியோ கொடுத்தா ரெக்கவர் ஆகிட்டார் ஷார்ட் டைம். அந்த ஃபியூ டேஸ்க்குள்ளே கொடுத்தாச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி அந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் வெளியில் வருது. அப்போ என்ன அர்த்தம், இது எங்கே போயிருக்கு? ஏர் இன்ஃபெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா என்ன பண்ணணும், அது ஃபாலோடு பை ஹோமியோ கொடுத்து சரி பண்ணிக்கணும். சரி பண்ணலாம், உள்ளுக்குள்ளே ரியாக்ஷன் மாறிடும், டைரக்ஷன் மாறிடும். அது எந்த ஆர்கன் வேணால் செலக்ட் பண்ணும். சிவியர் பெயின் இருக்கும்போது, இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது ட்ரீட் பண்ண தப்பு கிடையாது. ஃபாலோடு பை உங்களுடைய பாடி கான்ஸ்டியூஷன் மெடிசன் கொடுத்து இம்யூனிட்டியை ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணால் விட்டோம்னா அது கோணையாக போயின்னு இருக்கும். 1 year 2 years 6 months 7 days ஏதோ ஒரு டைமில் வேலையை காமிக்கிறது வாய்ப்பு இருக்குது. திருப்பி அதே இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா தப்பிச்சோம், வரவே இல்லை அப்படின்னா மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம். அது உடனே காமிக்காது, ஸ்லோவாக காமிக்கும். அதனால் சப்ரஸ்ட் ஏர் கண்டிஷன்ஸ், இது டிஸ்சார்ஜ் ஸ்டாப் ஆகி உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், சுகர் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், சின்ன பசங்களுக்கு ஈஸிங் வரலாம். அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் அந்தந்த உடம்புக்கான வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஆர்கன் செலக்ட் ஆகும். கலர், காதில் கலர் மாறலாம் இல்லையா, ரெட் கலராக வரலாம், ஒரு சைடு 2 சைடு ரெட்டிஷாக வர்றது. இதெல்லாம் எழுத வேணாம், எல்லா பார்ட்ஸுக்கும் சேம். என்ன பார்த்தது தானே, எல்லா பார்ட்ஸுக்கும் ஒரே பேட்டர்ன் தான், ஒரே மொடாலிட்டி தான், ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. இருந்தாலும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் திருப்பி சொல்லிகிட்டே வரேன். ஒரு வாட்டி படித்தா புரியாததுனால 10 வாட்டி படித்தா மனசு ஏறிடும்ல, ரெப்படிஷன் ரிவிஷன் தான் அது. அதனால் தோணிங்க, காதுக்குன்னு பெக்யூலியராக இருக்கிறத மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி மேம்படுத்தோம். காதில் ட்ரைனஸ் சென்சேஷன் இருக்கலாம், காதில் எரப்ஷன்ஸ்னால் அந்த பொறியாக வர்றது. அது என்ன டைப்பில் வருதுன்னு பார்க்கணும். சைஸு, ஷேப்பு, கலரு, அதில் டிஸ்சார்ஜ் ஆகுதா, மாய்ஸ்டாக இருக்கா, ட்ரையாக இருக்கா, அரிக்கலையா, இவ்வளோ விஷயம் பார்க்கணும். காதில் எறும்பு ஓடுற மாதிரியான ஃபீலிங் இருக்கலாம்.
காது ஈஸியாக ஃப்ரீஸ் ஆகலாம் சிலருக்கு. ஜில்லுன்னு ஆகிட்டு வர மாதிரி லைட்டாக கோல்டு காற்றுல போனால காது மட்டும் பார்த்து ஜில்லு தொட்டு பார்த்தா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஐஸ் மாதிரி தொட்டு பார்த்தோம், அது பேர் தான் அது ஃப்ரீசிங் ஈஸிலி. அதே மாதிரி மூக்கோடைய டிப்பு கூட வரும். இன்னொன்று வந்து ஃபீலிங் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். சென்சேஷன் ஆஸ் ஃப்ரோசன். காது வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஃபீலிங் தொட்டு பார்த்தா ஜில்லுலாம் இருக்காது, சென்சேஷன் மட்டும். ஃபுல்லாக சென்சேஷன், காது ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஃபீலிங். ஏற்கனவே ஹீட் சொல்லிட்டேன், காதில் சூடு இருக்கும். அதில் ரைட் காதா லெஃப்ட் காதா, காலையிலையா மத்தியானமா சாயங்காலம் நைட்டாக சாப்பிட்டதுக்கப்புறமா முன்னாடியா, இந்த மொடாலிட்டிஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி தான் நீங்கள் சொல்லலாம். நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன் ஹீட்டுன்னு. அடுத்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். லொக்கேஷன், ஹீட், சென்சேஷன், மொடாலிட்டிஸ் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சொல்லணும். காதில் வந்து ஃபீலிங் ஹீட்டாக இருக்கும், தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும். பெக்யூலியரில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஸோ தொட்டு பார்க்கலாம், ஹீட்டை அப்படியே விட்டுறக்கூடாது. தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா அப்படியே எழுதிடுது. சூடாக இருக்க மாதிரி ஃபீலிங், தொட்டு பார்த்தா அது வந்து குளிர்ச்சியாக இருக்குன்னு எழுது. காதில் ஹாலோ ஃபீலிங் இருக்கலாம், காலியாக இருக்கிற மாதிரி. இந்த சென்சேஷன் எந்த பார்ட்ல வரும், காதுலையும் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. காதில் இச்சிங் எந்த இடம் இருக்குது, உள்காதா நடுக்காதா வெளியிலையா, அதெல்லாம் பார்க்கணும். இச்சிங்கோட சேர்ந்து அவங்களுக்கு என்ன வரலாம், இதுவும் வரலாம், ஒரு எரிச்சலும் வரலாம். காதில் ஈரம் இருக்கலாம், ஒரு ஈரம் கசித மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது அனதர் பெக்யூலியர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதில் வந்து கொமட்டல் ஃபீல் பண்ணலாம். பெக்யூலியராக இருக்குல்ல, காதில் கொமட்டல் ஃபீல் பண்ணுங்க. கொமட்டல் எங்கே ஃபீல் பண்ணாங்க சொன்னால் இங்கே சொல்லுவாங்க, வயிறு சொல்லுது, காமன். காது லொக்கேஷன்லேயும் ஃபீலிங் வந்து இங்கே கொமட்டல் ஃபீல் பண்ணலாம். ஈவன் ரெக்டம் ஹேண்டஸில் கூட சிலர் வந்து நாசியா ஃபீலிங் சொல்லுவாங்க எங்கன்னா. அதான் நம்ம அனுபவிக்காதனால அப்படி ஒரு சிம்டம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நமக்கும் அந்த சென்சேஷன் வரலாம், அதான் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது நாய்ஸஸ். காதில் சத்தம் கேட்குதுல்ல, வண்டு பறக்கிற மாதிரி, அது என்ன மாதிரி டைப் சவுண்டு வருதுன்னு கேட்கும். நிறைய டைப் இருக்காதுல்ல, அது ஒரு 50 டைப் இருக்குது சவுண்ட்ஸு. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். ஓகே, அதுலேயும் ரைட் சைடா லெஃப்டா, மார்னிங்கா ஈவினிங்கா, சாப்பிட்டதுக்கப்புறமா நின்னா உட்காந்தா, எல்லா மொடாலிஸும் ஃபிட் பண்ணிப்பாரு. அதாவது வாய் மெல்றப்போ வருதா, தண்ணி குடிக்கிறப்போ வருதா, தலைவலி இருக்கிறப்போ வருதா, பொசிஷன் படுத்துக்கிட்டு இருந்தா வருதா. இன்னொரு விஷயம் எப்படி இருக்குன்னா, காதில் வந்து அந்த சவுண்டு வரும், அது அந்த பல்ஸோட சிங்க் ஆகும். பல்ஸ் அடிக்குதுல்ல, அது அடிக்கிறதோட சிங்காகி வரும். சிங்க்ரோனஸ் வித் பல்ஸ். காதில் வர சவுண்டு ஒரு பல்ஸ் அடிக்கும்போது வந்து போகும். நிறைய டைப் கொடுத்துருக்காங்க, பப்ளிங் நாய்ஸ், பஸ்டிங் நாய்ஸ், பஸ்ஸிங் நாய்ஸ், ஒரு 30-40 டைப்ஸ். கன்னில் ஷூட் பண்ணுற சத்து மாதிரிலாம் கூட கேட்கும். பழைய படத்தெல்லாம் ஷூட்டிங் சவுண்ட் கேட்குங்களா, பழைய பிளாக் அண்ட் ஒயிட்டில் சோடா சவுண்ட் கேட்டு பாருங்க, அந்த மாதிரி சவுண்ட் கூட கேட்கும். கன் ஷாட்ஸோடைய இது. கிராக்கிங் நாய்ஸ்,
Clucking noise. Humming noise. Ringing noise, reverberating noise. இதில் அதோட யாரும் அவ்வளோ அக்யூரேட்டெல்லாம் பார்க்கறது வாய்ப்பு இல்லை. யாரும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னது கிடையாது. காதில் சவுண்டுக்கு எது சொல்கிறதே பெரிய விஷயம். ரோரிங் நாய்ஸ், இறைச்சல் மாதிரி ஒரு அலை ரோர் ஆகுதுல்ல, அந்த மாதிரி சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ரோரிங். நாய்ஸ் விட்டு வெளியே வந்துடலாம், பக்கம் பக்கமாக போகுது. விஸ்லிங் நாய்ஸ், விஸ்பரிங் நாய்ஸ், தண்டரிங் நாய்ஸ். உங்களுடைய நாய்ஸ் முடிச்சு வச்சாச்சு. தண்ணி குடிக்கும்போது வர சவுண்டா? ஆமாம், அது என்ன நாய்ஸ்? பப்ளிங் அவ்வளோ எக்ஸாம்பிளா? பப்ளிங் தெரியும் நம்மளுக்கே தான். அதுக்கே தண்ணி கொதிக்கிற வரைக்கும் போறீங்க. பப்ளிங் அவ்வளோதான். விஸ்ஸிங் நாய்ஸ்னா விஸ்ஸிங். தெரியல எனக்கு, ப்ராக்டிஸில் யாரும் என்கிட்ட சொல்கிறது கிடையாது. அதனால நான் சாப்டர் மட்டும் அப்படி எடுத்து வச்சுட்டேன். காதில் சவுண்டு வரும்னு சொல்கிறது அபூர்வம். அப்படி சொன்னாலும் அது எந்த டைம் வருதுன்னு சொல்கிறது இன்னும் அபூர்வம். ஃபீலிங்கை தான் எழுதி வைங்க, ஃபீலிங் தேவை தான். நம்னஸ், காது மறுத்து போகிற மாதிரி இருக்கிறது. காதுலேருந்து பேட் ஸ்மெல் வர்றது. அடுத்த முக்கியமான சிம்டம் எல்லா இடத்துலையும் வர்றது, இங்கேயும் என்னது? பெயின். பெயினில் எந்த இடம் வருது, என்ன டைப்பில் வருது, என்ன செஞ்சால் குறையுது, என்ன செஞ்சால் அதிகமாகுது, அதெல்லாம் ஜென்ரல் மொடாலிட்டிஸ், ஜென்ரல் சென்சேஷன்ஸ். முக்கியமாக எச்சம் முழுங்கும்போது வருதான்னு பார்க்கணும். தொண்டையில் பெயின் இருக்கும், எச்சம் முழுங்குனா பார்த்தா பெயின் இங்கேருந்து ரேடியேட் ஆகி காது போகும். ஆன் ஸ்வாலோயிங். சரி, மொடாலிட்டிஸ் மட்டும் ஃபுல்லாக பார்த்துடலாம். டைப் ஆஃப் பெயின் உங்களுக்கு தெரியும் இல்லையா? குத்துற மாதிரி, வெட்டுற மாதிரி, எரியிற மாதிரி 10-15 இருக்குல்ல, அதில் ஒன்று வரலாம். கன்ஸ்ட்ரிக்டிங், கண்ட்ராக்டிங் எல்லாம் சொன்னது. பட் பெயினில் மொடாலிட்டிஸ் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டோம்னா இயர் இருக்கும். இதே மொடாலிட்டிஸ் மற்ற லொக்கேஷன்லேயும் வரலாம். திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு டைம். லெஃப்டில் பெயின் வரலாம், ரைட் ஆர் லெஃப்ட்டு ஆல்டர்னேட் ஆகலாம். டே நைட்டாக வலிக்கலாம், டே டைம் மட்டும் வலிக்கலாம், மார்னிங் வலிக்கலாம். டே டைம்னா என்ன, மார்னிங்னா என்ன? சிக்ஸ் to 6. வெரி குட். 6 வந்து 9. 9 to 12 வந்து 4 noon. 12 to 1 வந்து noon. 1 to 6 வந்து ஆஃப்டர்நூன். 6 to 10 வந்து ஈவினிங். 10 to அடுத்த நாள் 6 வரைக்கும் நைட்டு. நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, டைம் போட்டுக்கிட்டோம், நான் பார்த்துக்குவோம். ஸோ காலை என்ன அப்படின்னா பகல்னா என்ன? காலை என்ன பகல்னா என்ன? காலையில் காலை 9 மணிக்கு நைட் ஆகிடுமா? நான் பகல் தான் சொன்னேன். அதான் டே டைம் தான் பகல், மார்னிங் வந்து காலை. இதே தான் தமிழில். அதில் அப்புறம் பிரிச்சுக்கங்க. பகல் பொழுதில் வந்து மார்னிங், ஃபோர்நூன், நூன், ஆஃப்டர்நூன் எல்லாம் வச்சுங்க. என்ன சொல்லப்படி சொல்லிட்டீங்க, பகலில் தான் வலிக்குதுமா, கடைசியில் பார்த்தா 6 to 9 இருக்கும்.
காலையில் வலிக்குதுவாங்க, அது 10, 11, 12 மணியாக இருக்கும். இப்போ நீங்கள் எழுதும்போது எழுதிடுவீங்க உங்கள் நோட்ஸில், நீங்கள் அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்களா அதை எதில் எழுதணுன்ட்டு. அப்போ அந்த டைம் ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதில் இண்டிவிஜுவல் ஹவர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் எழுதணும். ஃபர்ஸ்ட் மொடாலிட்டி இதில் கொடுத்துருக்கிறது, மூக்கை ப்ளோ பண்ணும்போது காது வலிக்கிறது. யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? மூக்கை வந்து சிந்தனா காது வலிக்கிறது இருக்கா? ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் சொல்கிறாங்க, காதை ப்ளோ பண்ணால் பெயின் வர்றது. அது லெஃப்டில் வருதா ரைட்டில் வருதான்னு பார்க்கணும். அடுத்து காதில் போரிங் பண்ணால் வலி குறையலாம், அதிகமாகலாம், ரெண்டுமே ஆகாமல் இருக்கலாம். ஆல்ட்ராகாமல் இருக்கலாம். மூச்சு விடும்போது வலிக்கிறது, தம் பிடிச்சதா இருக்காது, மூச்சு விடுறப்போ அது பெயின் இருக்கலாம். மூக்கில் சளி வந்துருக்கும், ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும், காது வலி ஸ்டார்ட் ஆகிடும், சப்ரஸ்டு கோல்டு. ஓகே, வாயில் மெல்றப்போ பெயின் வர்றது, உடம்பு குளிருது இல்லை ஜுரத்தில், அந்த டைமில் காது வலி வரும். சில் காற்றுல போனால் வலி வரலாம், குறையலாம். சில்லுன்னு ஏதாவது தண்ணி அப்ளை பண்ணால் அதிகமாகலாம், குறையலாம். கால் சில்லுன்னு அடிச்சு வச்சிங்களேன், கால் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம், இப்போ குளிர் காலத்தில் போத்திக்கல, கால் மட்டும் வெளியில் இருக்குது, போத்திக்கல, கால் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, அதனால காது வலி வரணும். இது உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியணும்ல. மொடாலிட்டி தான் ஜென்ரலாக சொல்லிவிடுவேன், ஆனால் உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியணும் எது வருது அப்படின்றது. ஸோ கால் வேறு எப்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகலாம். ஜில்லுன்னு மரத்தில் நடந்து பசங்க போயிட்டு வரதில்ல, அப்போ கால் வந்து கோல்ட் ஆகிடலாம். வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் பார்த்து காது வலியும் சொல்லுவாங்க. புரியுங்களா? அப்போ நீங்கள் அந்த மழையை நான் வச்சுக்கணும், அதை கால் நனைஞ்சு நான் வச்சுக்கணும், நான் கேட்க நீங்கள் சொல்லணும், கான்சன்ட்ரேஷன் விட்டு பார்க்கணும். அதேமாதிரி கை ஜில்லுன்னு ஆனாலும் பிரச்சனை வரணும், உடம்பு மொத்தம் சில்லுன்னு ஆனாலும் ப்ராப்ளம் வரணும். அதுக்கு மருந்து வித்தியாசப்படலாம். இதில் வந்து காலில் சில்லுன்னு ஆச்சுன்னா கோல்டு ஏர் பட்டு சில்லுன்னு ஆகுது, அதனால காது வலி ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் கோல்டு ட்ரிங்க்கு, இருவரப்ப காது வலி வரலாம். படிக்கட்டு இறங்குறப்போ, விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம், விருந்து வேற, அதான் சப்பர் டின்னர் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. சப்பர்னால் நைட் சாப்பாடு, டின்னர்னா விருந்து. காலையிலையும் விருந்து சாப்பிட்லாம், மதியானம் சாப்பிடலாம், நைட் சாப்பிட்லாம். விருந்துனா எல்லா பல ஐட்டங்கள், கல்யாணத்தில் 30 ஐட்டம் வைக்கிறாங்கள, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டிங்கன்னா அது விருந்து. ஓகே, அது எந்த டைம் சாப்பிட்டாலும் அது விருந்து கணக்கில் வரும். விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் காது வலி வரலாம். டிஸ்சார்ஜ் வந்தோன்னா காது வலி குறையலாம், மூக்கில் வந்தாலோ காதில் வந்தாலோ பெயின் குறையலாம். குடிக்கும்போது ட்ரிங்க் பண்ணுறப்போ காது வலி வரலாம், சாப்பிடும்போது வரலாம், அதிகமாகலாம் குறையலாம். வெளியில் இருப்பாங்க, ரூமில் என்ட்ரான உடனே காது வலி வரலாம். புரியுங்களா? இல்லை ரூம்லேருந்து வெளியில் போனால் காது வலி வரலாம், குறையலாம். ரூம் ஓப்பனாக ரெண்டுமே உட்காந்து ஞாபகம் வச்சு. ஏப்பம் விடுறப்போ பெயின் வரலாம். கண்ணுக்கு வேலை கொடுத்தா பெயின் வரலாம். அப்புறம் முகத்தில் வலி இருக்கும் போதும் காது வலி சேர்ந்துருக்கலாம், ரெண்டும் டுகெதர். காது வலினால மயக்கடிச்சு விடுறது, ஃபெயிண்டிங் வித் பெயின் இன் இயர்.
யாருக்கா மயக்கம் வந்திருக்கா? காது வலி வந்து காது வலி வந்து காது வலி வந்தா ஓகே. இது வந்து தலை கோல்ட் ஆயிடுச்சு, சில்லுன்னு தலை நனையிறது ஒன்று, தலை சில்லுன்னு ஆகுது ரெண்டு, இருந்து ஒன்றா இருக்கலாம். அதுக்கப்புறம் தலை சுத்தல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இது வந்து எப்படின்னா காது வலினால மயக்கம் வருது, கண் இரண்டு மயக்காச்சு விடுறது, இல்லை கீழே சரிஞ்சு படுத்துறது. வலியில் மயக்கம் யாருக்கா வந்திருக்கா? வலினால மயக்கம், கண் இருடுறது, சிவியர் பெயின்னால எனக்கு மயக்கம் வந்துச்சுன்னு யாருக்கா இருக்கா? இல்லை. பௌர்ணமி அப்போ காது வலி வரணும். தலை வலிக்கிறப்போ காது வலி சேர்ந்துருக்கலாம். ஜுரம் அப்போ உடம்புல சூடு இருக்குல்ல, அந்த டைம் மட்டும் காது வலி வரும். ஜுரம் குறைஞ்சாலும் காது வலி குறைஞ்சிடும். விக்கல் வரும்போது காது வலி வரலாம். அதே மாதிரி டெம்போ பார்க்கணும். காது வலி வந்து ஸ்லோவாக ஏறி ஸ்லோவாக குறையலாம். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்குல்ல, அதனால இந்த அந்த என்ன ஸ்பீடில் வருது இறங்குறது பார்க்கணும். விட்டு விட்டு வரலாம், கான்ஸ்டண்ட்டாக வரலாம். சிரிக்கும்போது, கையில் அடிப்படி சாஞ்சி இருக்கிறப்போ, காது வலி வந்தால் கட்டாயம் படுத்தே ஆகணுவாங்க. அப்படி கூட சொல்ல இருக்க வரும். காது வலியில் உட்கார முடியாமல் அதை படுத்துருவாங்க. பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது வலி அதிகமாகணும். காது மேலே அப்படி சாஞ்சி அழுத்தி படுத்திருந்தாலும் அதில் வலி அதிகமாகும். அந்த மாதிரி படுத்தா வலி குறையலாம். மென்சஸ் டியூரிங் பிகினிங் ஆஃப் த மென்சஸ் ஆரம்பிக்கிறப்போ, இல்லை மென்சஸ் சப்ரஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு ஆர்டிஃபிஷியலாக, அப்படி பண்ணாலும் வரணும். அதே மாதிரி மூமெண்ட்டு, நீ வந்து அசைகிறாங்க அசையும் போது அதிகமாகலாம் குறையணும். புரியுங்களா? இந்த மோஷன்ன்றது வந்து எல்லாத்துக்குமே காமனாக வர முக்கியமான ஒரு மொடாலிட்டி. மியூசிக்கில் வரலாம், மியூசிக்னால குறையலாம். புரியுங்களா? ஆனால் இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது பாடுறீங்க வச்சுங்க, அது வந்து நாய்ஸாக இருக்கக்கூடாது, அது மியூசிக்காக இருக்கும். ஓகே? அப்படி வந்து அது நாய்ஸ் அக்ரவேஷனாக கொண்டு போய், புரியுங்களா? காமனாக என் டாக்டர் சொல்லிட்டு இருப்போம், கீபோர்டில் வாசிச்சேன்னா அப்பா சத்தமாக நிறுத்தி பாடிடுவோம். நம்ம கஷ்டப்பட்டு அதில் டியூன் போட்டுட்ருப்பேன், ஏதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருப்போம், ஒரே நாய்ஸ் அக்ரவேஷனாக இருக்கும் அப்படின்போம். அதனால் சொல்ல, இது என்ன மியூசிக் தானே போடுறேன், மியூசிக்கில் நாய்ஸ் தான், அது தெரிஞ்சுங்க. நான் அங்கே ரூப்ரிக் மாறிடும். நாய்ஸ் வேறு, மியூசிக் வேறு. மியூசிக்ன்றது சத்தம் தான், ஆனால் அது அன்பிளசண்ட்டான சத்தம் கிடையாது. வால்யூம் அதிகமாக வச்சு ஒரு மியூசிக் கேட்டு எனக்கு வரல, ஆனால் வேறு சவுண்டுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். நாய்ஸ் வேறு, மியூசிக் வேறு. ஓகே? சப்போஸ் வந்து மியூசிக் ரொம்ப அதிகமாக வச்சா காது வலி வருது, அதே திட்டமாக வச்சா வரல, அப்போ என்ன சொல்லுவீங்க? நாய்ஸ் அக்ரவேஷன். மியூசிக் தான், ஆனால் அது நாய்ஸ் அக்ரவேஷன். இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும் ஹோமியோவில் நீங்கள் எழுதுகிறப்போ, பார்த்து பிரிச்சுக்கணும். ஓகே? அடுத்த பாயிண்ட் நாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு மியூசிக் கொடுத்துட்டாங்க, அடுத்த நாய்ஸ் கொடுத்துருக்காங்க. காதில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சா வலி குறையுமா? யாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பூண்டு பாருங்க, தப்பாங்க வச்சா குறையுதுல்ல. எல்லாத்துக்கும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, அது போய் ஹீல் பண்ணுது. வாயை திறக்கும் போது வலி குறையும். ஓகே? ஓப்பனிங் த மவுத், அமிலேஷன். பெராக்சிஸ்மெல்லாம் என்ன? பெராக்சிஸ்மல் இதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்தாச்சு லாங் டைம் பேக். எல்லாத்தையும் பெராக்சிஸ்மல் காஃப்,
பெராக்சிசம், பெராக்சிஸ்மல் தெரியாது இல்லையா? திடீர்னு ஸ்டார்ட் ஆகும், ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கும், டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். அதான் பெராக்சிஸ்மல். அது தமிழாக்கெல்லாம் கூட பண்ணி நோட்ஸில் இருக்குது. எனக்கு நாவலில் பெராக்சிஸ்மல் என்னன்றது. பெராக்ஸ் அர்த்தம் இதுதான். சடனாக ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்பெல்லு டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். பர்ஃபெக்ட்லி நார்மலாக பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு கேப் வரும், திருப்பி ஒரு கேப்ல இதே மாதிரி ஸ்டார்ட் ஆகி போகும். இன்டர்மிட்டன்ட்டுக்கும் பெராக்சிஸ்மலுக்கும் என்ன வித்தியாசம்? இன்டர்மிட்டன்ட் விட்டு விட்டு வரதான், அதுக்கும் பெராக்சிஸ்மலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும்? இது 1 hour once வரலாமே பெராக்சிஸ்மலும். அதிகமாகி எது அதிகமாகி குறையுது? இன்டர்மீடியண்டாக பெராக்சிஸ்மல் அதிகமாகி குறையிறது இல்லை, ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகிடுது. இன்டர்மீடியண்ட்டில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறது சடன் பாயிண்டில் ஆரம்பிக்கிறது, சடன் பாயிண்டில் நிற்காது. வேகா ஸ்டார்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்துட்டு போயிடும், அப்புறம் லாங் கேப் இருக்கும், திருப்பி இதே மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பெராக்சிஸ்மல்லாம் ஷார்ப்பாக கோடு போட்டாமல் இந்த டைமில் ஆரம்பிக்கிறது தான் பெராக்சிஸ்மல். கரெக்டாக 9:05 ஆரம்பிக்க சொல்லுவோம் பெராக்சிஸ்மலாக இருந்தால். ஷார்ட் டைமாக இருக்கும், 5 minutes முடிஞ்சிடும். இன்டர்மிட்டன்றது ஸ்டார்டிங் தெரியாது, ரஃப்பாக ஒரு ரஃப்னு ஆரம்பித்தாலும் என்ன அர்த்தம்? அது வந்து பெராக்சிஸ்மல் கிடையாது. தோராயமாக 9 மணிக்கிட்ட அரௌண்ட் 9 o'clock இப்படிலாம் சொன்னால் அது வந்து பெராக்சிஸ்மல் கிடையாது. ஷார்ப் ஆரிஜின், ஷார்ப் எண்டிங், அந்த டியூரேஷன் ஒரு ஷார்ட் ஸ்பெல்லுக்குள்ள முடிஞ்சிடும். பீரியாடிக்கல், பீரியாடிக்கல் தான் என்ன? இது நான் சொல்லியிருக்கேன் பிகினிங் கிளாஸஸ்ல. இயர் பெயின் பீரியாடிக்கலாக வருது, குறிப்பிட்ட டைம், டெய்லி, ஒன்ஸ் இன் 2 days, ஒன்ஸ் இன் a week, ஒன்ஸ் இன் a year கூட வரும். நேற்று கூட ஒரு கேஸ் வந்து வருஷம் லூஸ் மோஷன் அதே கிட்டத்தட்ட அதே டைம் வரும். அது மாதிரி 5 வருஷம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணேன், அடுத்த 3 வருஷம் அவங்களும் பார்த்து நோட் பண்ணிட்டாங்க. 5 yearsக்கு லூஸ் மோஷன் ஆகும், இயர்லி ஒன்ஸ், இயர்லி பீரியாடிசிட்டி. புரியுதுங்களா? டெய்லி வர பீரியாடிசிட்டி இருக்குது. கரெக்டாக கிளாக் வச்சா மாதிரி கரெக்டாக 3:05 இல்லை 3:04 இல்லை 3:02 3 இந்த டைமில் பெயின் வர்றது எக்ஸாக்டாக, அது வந்து பீரியாடிக்கல். ஆல்டர்னேட் டே வர்றது, இன்றைக்கி மோஷன் போயிருக்கோம், நாளைக்கு போகாது, அடுத்த நாள் போகும், அது ஆல்டர்னேட் டே பீரியாடிசிட்டி. வீக்லி ஒன்ஸ், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தலைவலி, சனி ஞாயிறு தலைவலி. புரியுதுங்களா? இதுலேயும் ஒரு காஷன் இருக்குது. 5 days வந்து வேலைக்கு போயிட்டு சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்காங்க வச்சுங்களேன், அந்த தலையை கணக்கு எடுத்துக்கூடாது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும், சர்க்கம்ஸ்டன்ஸ்னால வருதா இல்லை நீங்கள் மாட்டிக்கிறதுனால வருதா, நீங்கள் அதை பார்த்துக்கணும். உண்மையாகவே அந்த வீக் பீரியாடிசிட்டி வருதான்னு பார்த்துக்கணும். ஓகே, 2 பேருக்கு இது பொருந்தும். இது ஒய்ஃப் பண்ணுறா சொல்லலை, ஹஸ்பண்டுக்கும் பொருந்தும். ஹஸ்பண்ட்ஸ் இல்லை, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, சாட்டர்டே சண்டே பசங்கிட்ட மாட்டிக்கிறீங்க, அதில் வர வழி வந்து மீனிங் வந்து வேறு. இது வந்து கரெக்டாக சாட்டர்டே சண்டே தான் வீக்லின்னு அர்த்தம் கிடையாது. அது புதன் வியாழன் வரலாம், இல்லை சாட்டர்டே சண்டே வரலாம். அது வீக்லி பீரியாடிசிட்டி. ஓகே, மந்த்லி பீரியாடிசிட்டி இருக்குது. 2 weeks ஒன்ஸ் வரதும் இருக்குது, 3 weeks ஒன்ஸ் வரதும் இருக்குது, 3 days ஒன்ஸ் வரதுலாம் இருக்குது. ஸோ பீரியாடிசிட்டின்றது அப்சர்வ் பண்ணிங்கன்னா இருக்கும், காமனாக வர்றது தான், நம்ம மிஸ் பண்ணிட்டுருக்கோம். பிறந்த நாளைக்கு பிரச்சனை வருதா? அன்றைக்கி கேக் கொடுத்ததுக்கப்புறம் வருதா, கேக் கொடுக்காம வரலாம் பாருங்க. முதல் நாள் 1 weekனா நீங்கள் அடுத்த இதில் வந்து கரெக்டாக 1 week முன்னாடி வரணும். அது மாதிரி வருதா? அதே சிம்டம் வரணும். போன இதில் வந்து பேதி இந்த வாட்டி சளி வருது, ஆனால் 2 நாள் 1 week பிஃபோர் பர்த்டே கரெக்டாக. ஒரு நாள் தப்பு இல்லை. 2 weeks 3 weeks அப்படிலாம் கணக்கு வச்சுக்கூடாது. கரெக்டாக அந்த டைமில் வருதுன்னா அது இயர்லி பீரியாடிசிட்டி. இம்பார்ட்டண்ட் ரூப்ரிக் அது, நோட் பண்ணிக்கலாம். அது ஹோமியோ கொடுத்து சரியாக போயிடுங்க. சிம்டம் சொல்லவே கூட போயிட்டுருக்கோம், அது மிஸ் ஆனாலும் வேறு சிம்டம் வச்சு மருந்து செலக்ட் பண்ணிடுறோம்ல, அதெல்லாம் கொடுத்தா ஈஸி, பின் பாயிண்ட் பண்ணி அடிக்கணும். உடம்புல வேர்க்கிறப்போ காது வலி வரலாம். அதாவது உடம்பு குளிர் வரும்போது காது வலி வரலாம், உடம்பு ஹீட் வரும்போது காது வலி வரலாம். ஹீட்டெல்லாம் குறைஞ்சி வேர்வை வருதுல்ல ஜுரத்தில், அந்த டைம்லேயும் காது வலி வரலாம்.
ஸோ காதில் ப்ரெஷர் கொடுத்தா பெயின் அதிகமாகலாம் குறையும். உள்ள இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். பல்சேட்டிங் சென்சேஷன் இருக்கலாம் காதில். சில சமயம் காது வலி வந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு அறிவுபூர்வமாக பேச மாட்டாங்க, என்ன முட்டாள் மாதிரி பேசுகிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது போயிடுவாங்க. அந்த ஸ்டேட் மைண்ட் அப்படி மாறிடும். அந்த வழியில் அவங்க பேசுறது வந்து அபத்தமாக பேசுவாங்க. ஏதோ சம்மந்தம் எல்லாம் ஏதோ திட்டுவாங்க, ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அறிவுபூர்வம் எதுவும் பேச மாட்டாங்க. ரித்மிக்கல்னு என்ன அர்த்தம்? பீரியாடிக்கல், அதுக்கப்புறம் வந்து பெராக்சிஸ்மல், இன்டர்மிட்டன்ட். ரித்மிக்கல்னா ரிதம் ரித்மிக்கல். சொல்லுங்க, நான் தப்பான மார்க்கை போட போகிறேன் இல்லை கரெக்டாக சொன்னால் சர்டிஃபிகேட் கொடுப்பேன், ஒன்றும் கிடையாது. ரிதமிக்கல்லாம் என்ன அர்த்தம்? பர்டிகுலர் ஸ்பேஸில் வரணும், அதே ஸ்பேஸில் வந்துடணும். அது வந்துச்சுன்னா அது ரித்மிக்கல். ரித்மிக்கல் இஸ் ஆல்ரெடி இன்டர்மிட்டன்ட். ரித்மிக்கல் வந்து பெராக்சிஸ் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பர்டிகுலர் வேவ் பேட்டர்னில் போகும், வழி இல்லை. அதே பேட்டர்னில் அந்த பர்டிகுலர் டைம் ஸ்பேஸில் கரெக்டாக வந்துட்டுருக்கும். அதே ஆம்பிளிடியூடும் அதே லெவலில் வரும். இப்படி வந்துச்சுன்னா அது வந்து இப்போ காது வலிக்குது, வலி இல்லை, திருப்பி காது வலிக்குது, இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அது ரித்மிக்கல். சீட்லேருந்து எழுந்தா, குனிஞ்சு எழுந்தா, காதை ரப் பண்ணால் அந்த பெயின் குறையலாம். சிங்கிங், பாட்டு பாடுறதுனால பெயின் வராது. இது யாருக்குன்னா பாடுறவங்களுக்கு. கேட்குறவங்களுக்கு வந்து அது நாய்ஸாக இருந்து வர்றது வேறு, அது மியூசிக்காக இருந்து வர்றது வேறு. ஓகே, 3 விஷயமா இருக்கு. சிங்கிங், நாய்ஸு, மியூசிக்லேயே 2. சிங்கிங், மியூசிக், நாய்ஸ் 3 வந்து வித்தியாசப்படுத்திங்க. உட்காந்துட்டு இருந்தால் வலி வரும். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தால் வலி வரலாம். கொஞ்ச நேரம் உட்காந்தா வரலாம், ரொம்ப நேரம் உட்காந்தாலும் வரலாம். தூங்கினா வலி குறையலாம், தூங்கும் போது வலி வரலாம், குறையலாம். சோர் த்ரோட்டோட சேர்ந்து இது வரலாம். ஷார்ப் சவுண்டு கேட்டால் வலி அதிகமாகலாம். நின்றுட்டு இருக்கும்போது வலி வரலாம். மோஷன் போகிறப்போ, குனிகிறப்போ, முழுங்குறப்போ. அப்புறம் வலி எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். காதுலேருந்து வலி எந்த இடத்துக்கு எக்ஸ்டெண்ட், இங்கேருந்து தலைக்கு போதா, பல்லுக்கு போதா, மூக்குக்கு போதா, செஸ்ட்டுக்கு போதா, எங்கே ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது நீங்கள் பார்க்கணும். எக்ஸ்டென்ஷன் பார்க்கணும். எல்லா பெயின்லையுமே எக்ஸ்டென்ஷன் பார்க்கணும். டைரக்ஷன், எக்ஸ்டென்ஷன் இம்பார்ட்டன்ட். கீழே இருந்து வலி மேலே போகலாம், மேலேருந்து கீழே வரலாம், ரேடியேட் ஆகலாம் பெயின் எல்லா டைரக்ஷன், ஒரு பாயிண்ட்ல இருந்து. புரியுங்களா? பெயின் எக்ஸ்டென்ஷன், கண்ணுக்கு வலி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அது மாதிரி எங்கேருந்து போகுதுன்னு பார்க்கணும். காதுக்கு முன்னாடியா பின்னாடியா. ஏக்கிங் பெயின் என்ன மாதிரி சொல்ல தெரியல, ஏக்கிங் பெயின் வச்சுக்கணும். அப்புறம் பர்னிங் பெயின், டிராயிங் பெயின், இழுக்கிற மாதிரி, இது எல்லா இடத்துக்கும் வர்றது தான். ஜென்ரலாக சென்சேஷன் தனியாக பார்க்கணும். அதான் இது எல்லாம் எழுதிட்டு இருக்காதீங்க. அந்த ஆல்சோ உங்களுக்கு கையில் ஒரு புக்லெட்டும் கிடச்சிடும், அப்புறம் படிச்சுக்கலாம். ப்ரெஸ்ஸிங் பெயின், அழுத்துற மாதிரி வலிக்கிறது. ஸ்டிச்சிங் பெயின், குத்துற மாதிரி வலிக்கிறது. டேரிங் பெயின், கிழிக்கிற மாதிரி வலிக்கிறது. கிழிக்கிறது அப்படியே கிழிக்கிற மாதிரிலாம் வராது, நல்லா உன்னிப்பாக கவனிச்சாதான் தெரியும். டேரிங்ன்றது அப்படியே நீங்கள் ரெண்டு இப்படி பிடிச்சி பிக்கிற மாதிரிலாம் வராது டேரிங் பெயின்றது. ஆனால் அந்த டேரிங் சென்சேஷன் இருக்கும். 2 ஸ்பிளிட் ஆகிற பெயின் தான் அது. ஆனால் நம்ம ட்ராமடைஸ் பண்ணுற அளவுக்கு அப்படியே பிச்சு எடுக்கிற மாதிரிலாம் வராது. ஆனாலும் டேரிங் பெயின் சிவியராக இருக்கும். வலி இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல லைட்டாக அந்த ரெண்டு ஆப்போசிட் புல்ல வர மாதிரி இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் மைல்டாக, சிவியராக மைல்டாக. சிவியராக இருக்கும், ஆனால் இது இழுக்கிறது மைல்டாக இருக்கும், செப்பரேட் ஆகுது.
ரொம்ப இப்படி செப்பரேட்டாக இப்படி வர மாதிரிலாம் இருக்காது. அதனால நிறைய பேர் டேரிங் பெயின் சொல்கிறது இல்லை, கிழிக்கிற மாதிரி வலிக்கிறதுன்னு சொல்ல தெரியணும். புரியுங்களா? டேரிங்கிறது இன்னொன்று வந்து கட்டிங் பெயின் கிடையாது. டேரிங்கிறது இப்படி டேரிங் அப்பார்ட். கட்டிங் பெயின் இப்படி வெட்டுற மாதிரி வலி சொல்லுவாங்க. டேரிங் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி வரப்போ தான் நான் பார்த்தேன் இது சொல்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சது. பீட்டிங், அப்புறம் தென் மற்றல் நாங்கள் பார்க்குறது பல்சேஷன். காதில் ரைட் காதில் பல்சேஷன், லெஃப்டில் பல்சேஷன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி எந்த பொசிஷன் அதை நான் பார்த்துக்கிட்டேன். காரில் போகும்போது குளிக்கும் போதில் அப்போ காது பிரச்சனை கம்மியாகும். இது முக்கியமான ஒரு சிம்டம். அது 2 ட்ரக் தான் இருக்கு. சில குழந்தைங்க பார்த்தா மூக்கு தேய்க்கிற மாதிரி காது தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். சினான்னு ஒரு மருந்து இருக்குது. ஓகே, சிங்கிள் ட்ரக் தான் அது. சென்சிட்டிவ் காது, எதுவும் டச் ஆகுது, காலெல்லாம் டச் ஆகக்கூடாது. எது டச் இப்படி லைட்டாக டச் பண்ணுறது கை எடுத்து விட்டுருவாங்க. சென்சிட்டிவ் இயர்ஸ். இது காமனாக வருது. ஸ்டாப்டு சென்சேஷன் காது அடைச்ச மாதிரியான ஃபீல் எல்லாருமே ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு டைமில் காலகட்டத்தில் ஃபீல் பண்ணியிருப்போம். அது இதே மாதிரி எந்த சைடு வருது, எந்த பண்ணும்போது அதிகமாகுதுன்னு பார்க்கணும். காதில் வீக்கம் எந்த இடத்துல, முன்னாடியா பின்னாடியா சைட்லையா, அதெல்லாம் டென்ஷன் ஃபீல் பண்ணலாம். காதில் டென்ஷன் என்ன? வாட் இஸ் டென்ஷன்? ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது, இழுத்து, அதுக்கு பேர் என்னது, இழுத்து பிடிச்சிட்டு இருக்கோம்ல, அந்த சென்சேஷன் தான் டென்ஷன். இப்போ நீங்களே நம்ம கை அப்படி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, டக் ஆஃப் இழுக்கிறோம்ல, அந்த ஃபீல் இங்கே வச்சு அந்த டென்ஷன் நோட் பண்ணுங்க. டென்ஷன் நாங்கள் இருந்துச்சா அவங்களுக்கு தானாகவே தெரியும். அது பட் எது தெரியணும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியாமல் அப்படியே விட்டுறக்கூடாது, அழுத்துற மாதிரி சொல்லக்கூடாது. அடுத்ததான் ப்ரெஸ் இப்படி பண்ணுறது. டென்ஷன் இப்படி இழுக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் பண்ணுறது. டிங்லிங்னா ஒரு பூசுற மாதிரியான ஒரு சென்சேஷன். ட்ரம்லிங்னா ஒரு உதற மாதிரி இருக்கும். ட்ரம்லிங் அப்படின்னா உதறது. ட்விச்சிங்னா துடிக்கிறது, லைட்டாக துடிக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் வருது. அல்சர்ஸ், காதில் ஒரு அல்சர் ஃபார்ம் வருது. அது நாங்கள் நேராக பார்த்து ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். காதில் வேக்ஸ். அடுத்து அப்புறம் வாட்டர் சென்சேஷன் முக்கியம். காதில் தண்ணி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். காதில் தண்ணி ரஷ் ஆகி போகிற மாதிரி ஃபீலிங் இருக்கலாம். தண்ணி காதில் வெளியில் வர மாதிரி ஃபீல் வரணும். அது கோல்டு வாட்டர் மாதிரி, ஹாட் வாட்டர் மாதிரி, ஸ்டீம் மாதிரி, இதெல்லாம் வரணும் சென்சேஷன். காதில் வேக்ஸ் இதுவும் கொஞ்சம் முக்கியம் தான். வேக்ஸ் விட்டுறக்கூடாது. அதுலேயும் கலர் இருக்குது, திக்னஸ் இருக்குது. அதில் சில முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு ட்ரக்கை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். புரியுங்களா? பிளாக் கலர், ப்ரௌன் கலர், டார்க் ஃப்ளோயிங், ஒளி வெளியில் வர்றது, ட்ரையாக இருக்கிறது, அந்த செதிலாக வர்றது, பேட் ஸ்மெல் வர்றது, ஹார்டாக இருக்கிறது, சிலதான் கல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஃபார்ம் ஆகிறது. அப்புறம் மாதிரி பேப்பர் மாதிரி வெளுத்த கலரில் இருக்கும். ரெட் கலரில் வரலாம், ரெட்டிஷாக இருக்கலாம், கம்மியாக வரலாம், சாஃப்டாக இருக்கலாம், புளிப்பு ஸ்மெல் வரலாம், அதில் ஸ்டிக்கியாக ஒட்டலாம், திக்காக இருக்கலாம், தின்னாக இருக்கலாம், ட்ரபிள்ஸமாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் சிலர்லாம். தென் ஒயிட்டிஷ், வெள்ளையாக பேப்பர் மாதிரி சொன்னது இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து விண்டு சென்சேஷன் காதில் இருக்கலாம். விண்டுக்கு சென்சிட்டிவாக இருக்கலாம், ரெண்டு வேறு. ஓகே, காதில் வேர்ம்ஸ் இருக்க மாதிரி சென்சேஷன் வரலாம், புழு இருக்க மாதிரி.
கொட்டாய் விடும்போது காதில் பிரச்சனைகள் அதிகமாக தெரியும். ஓகே, இப்போ காது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஹியரிங், காது கேட்குற திறன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம், பாம்பு காதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அது எது எதுக்குன்னு பார்க்கணும். நாய்ஸஸ்க்கு ஷார்ப்பாக இருக்கும், மியூசிக்கு ஷார்ப்பாக இருக்கும், மென்சஸ் டியூரிங். ஓகே, எல்லா மொடாலிட்டியும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிங்க. பேப்பர் அப்படி பண்ணால் ஒரே சென்சிட்டிவாக இருப்பாங்க சார். ஐயோ பண்ணாதீங்கன்னு வாங்க. பேப்பர் சும்மா வர ரம்பிளிங், பேப்பர் துணி எல்லாம் பண்ணும்போது சவுண்டு வருதுல்ல, அதுக்கே சில தாங்கவே முடியாது, கோவம் வந்து கத்துவாங்க. இதெல்லாம் சிம்டம், நார்மல் கிடையாது. ரம்பிளிங் ஆஃப் பேப்பர், அது ஓவர் எடுக்கிறது நான் சொல்கிறேன். எல்லாம் தான் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து சும்மா அந்த பேப்பர் லைட் அடி கசகரிங்க வச்சுக்கலாம், மரம் சவுண்டு வருது. அது அப்புறம் சாப்பிடும்போது மரம் அசை போடுறாங்க பாருங்க, பிடிக்காது. எல்லாம் லூஸுங்க, என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். நரம்பு மண்டலம் மனம் சார்ந்த பிரச்சனை. சென்சிட்டிவ் ஆகிட்டோம்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே எல்லாம்ன்றாங்க பாருங்க. அந்த இது ஆசைப்பட்ட சவுண்ட் கேட்க எனக்கு அது இருக்குது. ஏதாவது அப்படி பக்கத்தில் நொறுக்கு தெளி ஆசை போட்டான்னு வச்சு, அதுவும் ரூம் ஸ்டில்லாக இருந்துச்சு, எனக்கு அப்படியே பைத்தியமாக பிடிச்சிடும். எப்படா சொல்லவும் முடியாது, சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ரூம் ஸ்டில்லாக இருந்து வேர்க்கடல ஏதோ ஒன்று முறை அசை போட்டாங்கன்னா எனக்கு வந்து எப்படா முடியாது, பல்ல கட்டி பொறுத்துட்டு இருப்பாங்க, முச்சும் தொலைய மாட்டாங்க. அப்போ தான் அதை சாப்பிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நார்மல் கிடையாது. ஓகே, நம்ம நர்வஸ் சிஸ்டம் சென்சிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். தூங்குறப்ப சவுண்ட் கேட்கலாம், நல்லா கேட்கும் சவுண்டு. எல்லாத்தையும் கேட்பாங்க அவங்க. அப்புறம் பார்த்தா பதில்லாம் சொல்லுவாங்க. இது பார்த்துருப்பீங்களா, குழந்தைங்க செய்யுமே, நல்லா தூங்கிட்டு இருக்கோம், பதில் சொல்லும். ஏதாவது பேசுறதுலாம் பதில் சொல்லும் இங்கேருந்து. பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் அவ்வளோ சென்சிட்டிவ். தூங்கும்போது கூட ஒரு பார்ட் ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம். அது கேட்டு பதில் சொல்லுது. ஓகே, டியூரிங் ஸ்லீப். உள்ளூர் தூரத்தில் கேட்குற ஏதோ ஒரு சவுண்ட் இங்கே தூக்கம் வராமல் படுத்துட்டு இருப்பாங்க. ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? எங்கேயோ கேட்குற சவுண்டுக்கு. வாய்ஸஸ் அண்ட் டாக்கிங், மற்றவங்க பேசுறது, அந்த பேசுகிற குரல், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஒதுக்கி ஓடுறது அந்த இடத்த விட்டு கேட்கணும். நல்ல விஷயம் பேசினாலே, கெட்ட விஷயம் இல்லை, உங்களை பற்றியும் இல்லை, ஜென்ரலாக அந்த பேசுகிற டாக்ஸ் கேட்டாலே சென்சிட்டிவாக இருக்குது. இது அப்படியே ஆப்போசிட்னா அது சரியாக கேட்காம இருக்குது, சுத்தமாக கேட்காம இருக்குது. மூணு தான் அவன் காதை பொறுத்த வரைக்கும். இன்னொரு இல்யூஷன் என்ன அப்படின்னா, இங்கே பேசுகிற சவுண்டு தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது ஒரு சிம்டம். இவங்க பேசுகிறது ரொம்ப தூரத்துலேருந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி நினைப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. மற்றவங்க பேச தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க பேச எங்கேயோ தூரத்துலேருந்து இவங்க ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வித்தியாசமான சவுண்ட் கேட்குறதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இம்பேர்டு இது ஹியரிங் அண்ட் லாஸ்ட் ஹியரிங், அதோட ஹியரிங் வந்து ஓவர். இயர் அண்ட் ஹியரிங் இஸ் ஓவர். டைம் என்ன? 9:30. Let's take 5 minutes break. Then face பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம்.